தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைய வார்த்தை வழிபாடும் நமக்கு பல நன்மை தருகின்ற, நம்பிக்கை தருகின்ற செய்திகளை கொடுப்பதாக இருக்கின்றது. முதலாவதாக சொல்வது இன்றைய நற்செய்தியிலே, என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவும் பெறும் என்று சொல்லுகின்றார். நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் ஆசைப்படுகின்றோம். எல்லா சூழ்நிலைகளும் சிரித்த முகத்தோடு வாழத்தான் ஆசைப்படுகின்றோம். முகம் சிரிப்பது மட்டுமல்ல, அகமும் சிரிக்க வேண்டும். எப்படி? குழந்தை சிரிப்பதை போல. குழந்தை சிரிக்கின்ற பொழுது கவனித்து பாருங்கள், அவருடைய உதடு மட்டும் சிரிக்காது, அவருடைய கன்னங்கள் சிரிக்கும், அதை கண்கள் சிரிக்கும், முகம் முழுவதுமாக சிரிக்கும். இதுதான் உள்ளார்ந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி தான் கடவுள் நமக்கு கொடுக்க விளைகின்றார். எப்பொழுது? அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது, இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். அந்த அன்பிலே, அந்த அன்பின் பிணைப்பிலே நாம் இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி மிகுந்தவர்களாக இருப்போம். அப்படி அந்த மகிழ்ச்சி நம்மளே இருக்கின்ற பொழுது நம்மை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வு எதுவுமே நம்மை தாக்காது. அதுதான் திருத்தூதர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் நைய புடைக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருந்ததினாலே இந்த துன்பமோ துயரமோ அவர்களுக்கு ஒரு வேதனையாக அணியவில்லை. மாறாக இயேசுவின் பெயரால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டதைக் கண்டு அவர்கள் பேரு ஓகை கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மகிழ்ச்சியை யாரும் அவர்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது. இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்தது, நான் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது. இந்த மகிழ்ச்சி தான் நாம் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும். எப்படி அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது? வழிமுறை அவரே சொல்லிவிட்டார், என் கட்டளைகளை கடைபிடித்தால். இயேசு நமக்கு கொடுத்த புதிய கட்டளை என்னது? நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். சகோதரர்களை அன்பு செய்கின்ற பொழுது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல், எந்தவித முகதாட்சிணியமும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஒருவரை நேசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, நம் கரங்களை விரித்து அரவணைக்கின்ற பொழுது, நம் உள்ளத்தை திறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, எல்லோரையும் ஒரே உள்ளத்தோடு பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றோம். இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கின்றோம். இயேசுவின் மகிழ்ச்சி நம்மிலே நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இயேசுவின் கட்டளைக்கு புறம்பாக நாம் வாழ்கின்ற பொழுது அவரிடமிருந்து விலக்கப்படுகின்றோம் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வேறு விதமாக எடுத்துச் சொல்லுகின்றது. யூதர்கள் விருத்தசேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவேன் என்பதை வலியுறுத்துகிறார்கள். புறவினத்தார் விருத்தசேதனம் செய்ய தேவையில்லை என்று சொல்லி புறவின அப்போஸ்தலர்கள் அதற்காக வாதாடுகின்றார்கள். இது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதாக இருக்கின்ற பொழுது கலந்த ஆய்வின் வழியாக தகர்த்தெறியப்பட்டது. விருத்த சேதனம் என்பது முக்கியமல்ல, மாறாக உள்ளத்தால் செய்யப்படுகின்ற விருத்த சேதனம் முக்கியம் என்று சொல்லி தூய ஆவின் அபிஷேகத்தை பெற்று வாழ்வதை முக்கியம் என்று சொல்லி வேறுபாடுகள் கலைந்தெறியப்பட்டன. எல்லோரும் சமமே. அதைத்தான் 1 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்வார் அல்லவா, கிறிஸ்துவில் இணைந்த பிற்பாடு அவர் யூதர் என்றோ, கிரேக்கர் என்றோ, ஆண் என்றோ, பெண் என்றோ, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றோ, உரிமை குடிமகன் என்றோ, அடிமை என்றோ எந்த வேறுபாடும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கின்றோம் என்று சொல்வாரே, இதுதான் கடவுளுடைய ஒப்பற்ற ஒரு குணமாக இருக்கின்றது. ஆண்டவரை வழிபடுகின்ற நாம் எத்துணை வேறுபாடுகளை நம்மிலே வைத்திருக்கின்றோம். என் இனம், என் குடும்பத்தை சார்ந்தவன், என் ஜாதியை சார்ந்தவன், இத்துணை பாகுபாடுகளை நம்மிலே வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம் சகோதரமே. இப்படி நாம் பாகுபாடுகளை காட்டுபவர்களாக இருந்தோம் எனில், வேறுபடுத்தி பார்ப்பவர்களாக இருந்தோம் எனில், நாம் எதை செய்கிறோம்? கடவுளை சோதிப்பவர்களாக மாறுகின்றோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. நாம் ஏன் கடவுளை சோதிப்பவர்களாக மாற வேண்டும்?
சாத்தான் இயேசுவை சோதித்தது. இயேசு என்ன சொன்னார்? போ அப்பாலே சாத்தானே என்று துரத்தி அடித்தார். பேதுரு இயேசுவை சோதித்தார். இது உமக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி இயேசு என்ன சொன்னார்? போ அப்பாலே என்று துரத்தினார். நாமும் இயேசுவை சோதிப்பவர்களாக மாறினோமெனில், இந்த வேறுபாடுகளை காட்டி, வேறுபாடுகளை ஏற்படுத்தி, எனக்கு வேண்டியன் வேண்டாதவன் என் ஜாதிக்காரன் என்று சொல்லி நாம் வேறுபாடுகளை காட்டுகின்ற மனிதர்களாக இருந்தோமெனில், இயேசு நம்மை பார்த்து சொல்லுவார், போ அப்பாலே என்று சொல்லி இயேசுவால் துரத்தி அடிக்கப்பட்ட மனிதர்களாக மாறிவிடுவோம். அன்பு சகோதரமே, சிந்திப்போம். கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக வாழ அழைக்கின்றார். ஒரே உள்ளத்தோடு ஒன்றித்து வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். இயேசுவின் ஜெபம் அதுதானே. யோவான் புத்தகம் 17 தந்தாய் நாம் ஒன்றாயிருப்பதை போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொல்லி ஜெபித்தாரே. இயேசுவை சோதிப்பவர்களாக அல்ல, மாறாக இயேசுவின் அருளை பெற்றவர்களாக, இயேசு தருகின்ற மகிழ்ச்சி பெற்றவர்களாக வாழ முற்படுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா, உளம் என்னும் வீணை